இப்ப இந்த பையனும் யாருக்கு தெரியாம செப்பல ட்ரெஸ்க்குள்ள மறைச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப தங்கச்சிக்கு நாளைக்கு கொடுத்துலாம் சொல்லிட்டு அவனும் பண்ண செப்பல் ஒலிக்க வச்சுட்டு இப்ப தூக்கிட்டு தூங்கிடுறான். இப்ப கோவில்ல இருந்து செருப்பு திருட்டு வந்தால இப்ப நைட்ல சாமி வந்து அடி சுள்ளத்தால குத்துற மாதிரி இவனுக்கு தோணுது. இப்ப இருக்கிற ஒரு ஷூ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டு போறதால இவனும் ஸ்கூலுக்கு தினமும் லேட்டா போறான். இதை பார்த்த சிஸ்டர் இவன் ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பையனும் மூலையில் நின்றுட்டு அழுதுட்டு இருக்கான். பாக்குற வேற ஒரு சிஸ்டர் இந்த பையன் நல்லா படிக்கிற பையன் நாலு சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் உள்ள அலோவ் பண்ண சொல்றாங்க. இப்ப அவங்களும் கொஞ்சம் அந்த பையனை உள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸ்கூல்ல சின்ன பசங்களுக்கான மேரத்தான் நடக்குது. இப்ப செகண்ட் பிரைஸ் வின் பண்றவங்களுக்கு ஷூன்னு சொல்றாங்க. இப்ப இவனும் நம்ம தங்கச்சி ஷூ இல்லன்னு சொல்லிட்டு இந்த போட்டியில அப்படியே வின் பண்ணியாச்சு. ஷூ எடுத்து போய் தங்கச்சி கூட கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டியில கலந்துக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா பசங்களும் மேரத்தான் ஓட போறாங்க. இப்ப எல்லா காலையும் பாத்தீங்கன்னா நல்ல ஷூவா இருக்கு. இப்ப இந்த பையன் காலில் பாத்தீங்கன்னா கீஞ்சி போன ஷூவா இருக்கு. மேரத்தானும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பையனும் கஷ்டப்பட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா இந்த பையனோட ஷூ பாத்தீங்கன்னா ரொம்ப ஈரமா இருக்கிறதால பையனோட காலை கடிக்குது. இப்ப இருந்தாலும் வழியை பொறுத்துக்கிட்டு அவனும் வேகமா ஓடுறான். எங்கடா நம்ம தோத்து போடுற பயத்துல அவனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துடுறான். இப்ப இந்த பையன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப இந்த பையன் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொல்லிட்டு அழுகுறான். ஷூவும் வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுது. இந்த பையனுக்கு கப்பும் மெடலும் தராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஷூ அவுத்து பாக்குறான். காலில் பாத்தீங்கன்னா புண்ணு ஆயிடுது. இப்ப நம்மளால கடைசி வீடு நல்ல ஷூ போட முடியும் சொல்லிட்டு அந்த பையனை உட்காந்துட்டு ஃபீல் பண்றான். அவங்க அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைச்சு இப்ப ரெண்டு பசங்களுக்குமே நல்ல ஷூவை பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு.